ராஜா, முதல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். வருங்கால மனைவியா வாழ்கிறா உன் காலம். ஆமா, நீ எப்படி இங்க மாட்டிக்கிட்ட? ஜெயில இருந்து அதை எங்க கேட்கிற? ஜெயில இருந்து தப்பிச்சு உண்மை கொலகாரனை கண்டுபிடிக்கணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். வந்த இடத்துல இதான் உன் நினைச்சு வந்தேன். உங்க அப்பா நடந்துக்கிறத பார்த்தா மகா பயங்கரமா இருக்கிறப்ப அவன் கிடைக்கிறான். இனிமே உங்களுக்கு நல்லா வேண்டாம் ராஜா. நீ நிரபராதிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நிச்சயமா நிரூபிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த கொலகாரன் தெரியும். யாருக்கு? நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அவன் வாய கட்டி குடிக்கணும். தப்பா என் வாய கட்டிடலாம். ஆனா உங்களுடைய வாய அதிக நாளைக்கு நீங்க கட்ட முடியாது, தெரிஞ்சுக்கங்க. இதுப்பா நானே கட்டிக்கிறேன். தள்ளுங்க தள்ளுங்க, நீங்களும் தள்ளுங்க.
தினேஷ்மா ஏறுங்க. என்னடா காணோம்? அடிச்சோ காணவே. என்ன மனப்பதுங்க? போட்டு விட்டுட்டீங்களா? இல்லையா கேளுங்க. இதுக்குள்ள ஏன் ஒழிஞ்சுக்கிட்ட? எதுக்கு? அவர்தான் ராத்திரி எங்களுக்கு கூட்டியா இருந்தாரு. என்னது? சொன்ன இந்த ராத்துக்கு என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுவிட்டு ஓஹோ காதல் விவகாரமா? சிட்டி பண்ணி வந்துப்பா. இந்த பாரு, எஜமானுக்கு தெரிஞ்சது சுட்டு போடுவாரு சுட்டு. ஆமா, ஐயோ சத்தப்படாம யாரு வெள்ளையும் படாம இங்கிருந்து எப்படியாவது ஓடிடு. ஆமா, ஓட வழி தெரிஞ்ச நான் எங்க நிக்கிறேன். வழி தெரியாம ஈடுபட போனீங்கன்னா சின்ன கேட்டு வரும். அது வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. போவா. நல்லது. ஓடு ஓடு. கன்றாவி. என்ன கன்றாவியோ? இந்த மனிதன உண்மையெல்லாம் இதுதான். நான் சொன்னதெல்லாம் காரணம் வாங்கிட்டீங்கல்ல? வாங்கிட்டேன் தம்பி. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவமா நடந்தது தானே? ஆமா, நான் தான் சாலைக்கு கொலை பண்ணேன். என் நண்பனோட தாயார் இறந்ததுக்கு அவன் தான் காரணம் பெற்று என் ரத்தம் கொதிச்சு. அவனோட தாயாரா இருந்தாங்க, என்னோட தாயாரா இருந்தாங்க. அந்த காரியத்தை படித்து படி வாங்கி ஹோம் எக்ஸ்பிரஷன் கல்கத்தா. கொலை செய்திய போலீஸ்க்கு சொல்ல நான் புறப்பட்டு இருக்கப்ப எங்க அப்பாவை சந்திச்சேன். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அதுதான் சார் தப்பா போயிடுச்சு. தான் மகன் ஒரு கொலையாளி தெரிஞ்சா தன்னுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் பாதிக்கப்படும் நினைச்சேன். ஏன்னா நான் கொலை செஞ்சது ஒரு வெள்ளைக்காரன். அவங்க ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அவர் தைரியமா வாழ்ந்துட்டு இருக்காரு. தன்னுடைய படாடோப வாழ்க்கை எங்க பாதிக்கப்படுமோ நினைச்சு என்ன ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சுட்டாரு. அப்புறம் காலிங்ஸோட அறைக்கு ராஜேந்திரன் வந்திருக்கான். அவன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு நினைச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான். தம்பி, உணர்ச்சி வசப்பட்டு பூச்சிக்கலாம், திட்டலாம், ஒரு நாள் அடியும் அடிச்சுடலாம், கொலை பண்ணலாமோ? நடந்து போன விஷயத்துக்கு உங்க அட்வைஸ் தேவையில்லை. நடக்க போற விஷயத்துக்கு தான் உங்க அட்வைஸ் தேவை. அதுவும் சரிதான். ஒண்ணு செய்ய, நீயும் பயங்கரமான குத்தத்தை செய்யிருக்காங்க. வக்கீல் சார், நான் குத்தமா செஞ்சேன். செய்யறது ஒரு குத்தமா? நான் அப்படி சொல்லலையே. உட்காந்து பேசப்பா, நின்று பேசாதே. தம்பி, நீயும் நல்லதுதான் செஞ்சேங்கிற, அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்குரிய தண்டனை தான் நீ அனுபவிச்சுட்டு வர்றியே, அது போராதவா? நீ சர்க்கார் ஜெயில இருக்கிறதுக்கு பதிலா ஆத்திலேயே ஜெயில தான் இருந்துட்டு இருக்காய். அங்க போலீஸ்காரன் காவல், இங்க வேலைக்காரன் காவல். பார்க்க போனா நோக்கு 2 இடத்துலயும் ஜென்ம தண்டனை தான். அதனால பேசாம ஜெயமேன்னு நீ ஆட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன். நீங்க சொல்றது இருக்கட்டும். இப்ப நான் சொல்ற அட்வைஸ நீங்க கேளுங்க. சொல்லப்பா. நான் இப்ப சொன்ன உண்மையெல்லாம் ஒரு பெட்டிஷனா எழுதி வைங்க. காலையில வந்து நான் கையெழுத்து போடுறேன். உடனே அது கோர்ட்ல கொடுத்துருவோம். என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் இந்த கேஸை எடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட் ராஜேந்திரன் விடுதலை செஞ்சிருவாங்க. இல்ல சார், நான் சொல்றது சரிதானே? நீ சொல்ற அட்வைஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி செய்துருவோம். நான் அதெல்லாம் போடுறதில்ல, நீயே போட்டுக்கப்பா. என் ஃபீஸுக்கு அட்வான்ஸ் சார். பரவாயில்ல, நாளைக்கு பணமா மாத்தி நீயே கொண்டு கொடுத்துறேன். என்னண்ட? சரி, அப்ப நான் வரேன். காலையில ரெடியா? சரி. ஐயா ஆத்மநாதா, நான் ராஜேந்திரனுக்காக டிஃபென்ஸ்ல அப்பீர் ஆற போதும், நீ ப்ராசிக்யூஷன்ல அப்பீர் ஆகி ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்ட பாத்தியா? ஓய், உண்மை எப்படி இருந்தாலும் வெளியில வந்துருங்கண்ணே. ஓய், உங்க நான் சும்மா விடுறா அபிப்பிராயம் இல்ல. இதே கேஸ மறுபடியும் ரீஓபன் பண்ணி இதே கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி உங்க குரங்கு கையில கிடைச்ச பூமார் மாதிரி பிச்சு 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 எடுக்கிறேன். என் பேர் நீலகண்ட சாஸ்திரி இல்லைங்களே. நீ எப்படி வந்த? மிஸ்டர் சோமு, சுப்பு, ராஜேந்திரன் எங்க? காஞ்சனா எங்க? சொல்லுங்க. இது என்ன கேள்வி சார்? நின்னுகிட்டே கேக்குறீங்க. எங்க போனாங்களோ என்ன ஆனாங்களோ யாருக்கு தெரியும்? மிஸ்டர் சோமு,
என்கிட்ட இருந்து காஞ்சனாவை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அவளுக்கு ராஜேந்திர மேல அன்பு ஏற்படுறதுக்கு காரணமா இருந்தீங்க. கடைசியில அவளை என் கண்ணுல இருந்தே மறைச்சிட்டீங்க. இப்ப நான் ஊருக்கு போனா அவன் சித்தப்பாவுக்கு என்ன பதில் குப்பு? அவர் செய்ய ஒவ்வொரு குற்றத்துக்கு நீ உடந்தையா இருந்திருக்கிற. அக்காம்பிஷ் இல்லையா? என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு என் வீட்டை கோட்டா மாத்திடுவான் இருக்க. இது முக்கியமான கேஸுக்கு ஒத்திக்க பாக்குறேன். முடியலைன்னா கேஸ ஒத்திக்க கேட்கிறியா? என் வீட்டுல ஏன் ஒத்திக்க கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டானா? முரடாங்க வக்கீல் என்ன முரட்டு வைக்கிறியா? Hey, both of you, I want the answer here and now. எங்க காஞ்சி? இது கோர்ட்டே தான், சந்தேகமே இல்லை. ஆமா, இவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் போல இருக்க. 2 நாள் உள்ள இருங்களேன், ஜாமீன்ல வெளியே கொண்டாரு. நீங்க 2 பேரும் ரகசியமா பேசுறீங்க. ஏய் குப்பு, இவர்கிட்ட எனக்கு என்ன ரகசியம்? குப்பு, ஐ வில் கெட் அவுட். சார், நீங்க என்கிட்ட பேச தேவையில்லை. போலீஸ் வரும், அவங்க கிட்ட பேசி. அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். நாங்களே போலீஸுக்கு போற முடிவோட தான் இங்க வந்திருக்கோம். இப்படி சொன்னா ஏமாறவன் நான் இல்ல. நீதான் ஒன்னையே ஏமாத்தீங்க, மத்தவங்களையும் ஏமாற செய்து வேடிக்கை பார்க்க. இதனால உனக்கு என்ன லாபம்? லாபம் கணக்கு பார்க்கறது என்னுடைய புரியல். கடமையை செய்ய போற லாயர். ஐ அம் a lawyer. மிஸ்டர் லாயர், இனி உன் அப்படித்தான் கூப்பிட வேண்டியது இருக்கு. அண்ணான்னு சொந்தத்தோட கூப்பிடக்கூடிய பந்தத்தை தான் நீ என்னைக்கோ சுட்டரிச்சிட்டிய. உன் சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாரு. எந்த தாய் உன்னை தலைமுந்த ஐயாமல் லாயர்னு சொல்ல வச்சாங்களோ அந்த தாய் வயசுல பிறந்த என்ன குற்றவாளியாக்கின, ஜெயில தள்ளின. அது மட்டும் இல்லை, நான் உயிரோட இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கல. இல்ல, உனக்கு கொஞ்சமாவது இதே இருக்கா? பாச உணர்ச்சினா என்னன்னாவது தெரியுமா? என் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புறதுனால நீ நிரபராதி ஆயிட முடியாது. அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்களை நான் பேசவே விரும்புறேன். யூ மே கெட் அவே. சரி காஞ்சனா, என் மேல சகோதர பாசம் அவனுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீயாவது உண்மைகளை எடுத்து சொல்லி அவனை திருத்த முடியுமான்னு பாரு. காதலி அடையத்துக்காக எத்தவித தியாகமும் செய்ய தயாரா இருக்கிறேன்னு தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காதலனும் சொல்லுவான். அத நான் சொல்றேன், நீ நல்லா இருப்பேன்னா உண்மையே நான் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனா இந்த தகுதியற்றவனை தவிர வேற யார வேண்டாலும் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி நானே கூட இருந்த அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆல் ரைட். நீங்க பெரிய லாயர், பிரமாதமா வாதாடுறீங்க. உங்களோட வாதாட என்னால முடியாது. ஆனா இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என்ன அவரையும் பிரிக்க இந்த ஜென்மத்துல எந்த சக்தியாலையும் முடியாது. மிஸ்டர் சோமு, கொஞ்ச நேரத்தில் இங்க போலீஸ் வரப்போகுது. ராஜேந்திரனை கைது செய்ய போகுது. இந்த பங்களா கட்டினதுல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. அவங்க 2 பேருக்காக முயற்சி எடுத்துக்கிட்டது உண்மை. ஆனா அதுக்காக நான் கம்பி எண்ண தயாராகி ராஜேந்திரனை காஞ்சனாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடறேன். அதுக்கு மேற்கொண்டு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க சார். ராத்திரி பூரா வேண்டாம் வேலையை செஞ்சுட்டு இப்படி காலம்புற நன்னா தூங்கினேன். கேள்வி, வேண்டாத வேலையை நானா செய்தேன்? ராத்திரி பூரா கண்ணை முடிச்சுண்டு சட்ட புத்தகத்தை கொடன்னு கொஞ்சம் எடுத்து பெட்டிஷன் எழுதி பெட்டிஷன் போன தூங்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளையாண்டன் கொலை செஞ்சானா, அதுக்கு வேற யாரையோ தண்டிச்சுட்டானா. இந்த ஹரிச்சந்திர இன்னைக்கு வந்துட்டு நான் தான் குற்றவாளி, கேஸ் திரும்ப நடத்துங்கன்னு பெட்டிஷன் எழுதி கொடுக்குறானா. இதெல்லாம் சுத்த கட்டுக்கதை. நேக்கே நம்பிக்கை ஏற்படலையே, கோர்ட்டுக்கு எப்படி ஏற்படும்? இத பாருங்க, உங்களை நன்னா புரிஞ்சு வச்சுண்டு முட்டா பட்டம் கட்டுறதுக்காக வேண்டி இப்படி வந்து அவன் கதையை அனுப்பிச்சு போட்டார். இனிமே அவன் வந்து கையெழுத்து போட்டு தருவான்னு நேக்கு நம்பிக்கையே ஏற்படும். அனாச்சாரமே. இப்படியே நீ எப்ப பார்த்தாலும் அசுபாடின்னு நானும் 4 காசு சம்பாதிச்சு விட்டாதான். ராஜா, நீ காஞ்சனாவை கூட்டிக்கிட்டு நம்ம எஸ்டேட் காட்டேஜில் போய் நான் பிரபாகரனை தேடி கண்டுபிடிச்சு தகவலோட வரேன். சார், ஒண்ணும் பேசாத. காஞ்சனா, குட்டிப்பட்ட புள்ளையாட்டமா ஏன் இப்படி குறுக்கு நெருக்கமா அலைஞ்சிருக்கேன்? அரிசி சும்மா ரேண்டி. அந்த புள்ளையாண்டா வந்து உங்க பெட்டிஷன்ல கையெழுத்து போட்டு தருவோம்னு நம்பிட்டு இருக்கேளா? இருங்கோ வாசப்படியிலே காத்துருங்க. அடி அலமேலும், அந்த பிள்ளையாண்டா வரமாட்டான்னு சொன்னியோ இல்லையோ, அதை வந்துட்டா இல்லி. இனேஜமா ஆளே இருங்க. இவன் லோகத்துக்கு போனால விட மாட்டேன். தெரிஞ்சு வரல ஓடாதீங்க. அநியாயமா கொண்டு போட்டு செத்து போட்டானா?
மேலும் ஆரம்பத்திலே அசு பண்ணியடி செத்து விட்டாண்டி மேலு மேலு யாரும் கலாட்டம் பண்ணக்கூடாது தூக்குறோம் சரிண்ணே தூக்கு சீக்கிரம் என்ன என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிறியே எங்க அப்பா கிட்ட மேட்டர் ஓபன் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கி பெருமிட்டு கல்யாணமா ஒரு சேஸ் ஒரு த்ரில் ஒரு அட்வென்ச்சர் ஒண்ணுமே இல்லாத கல்யாணம் என்ன கல்யாணம் எனக்கு இன்னும் அதெல்லாம் பிடிக்கும் என்ன பண்றது பேசாத புறப்படு எங்கேயாவது போவோம் எப்படியாவது வாழ்க்கை நடத்துவோம் உங்க அப்பா இருக்கிற இந்த ஏரியால நம்ம இருக்க கூடாது ஐயோ எங்க அப்பா தெரியாம கல்யாணமா நான் வர மாட்டேன் ஐயா அப்பனுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டா அதுல என்ன அட்வென்ச்சர் இருக்குது இப்ப ராஜா காட்டா ஜோடிய பாரு எவ்வளவு அட்வென்ச்சர் வாழ்க்கை நடத்துறாங்க அவங்கள போலீஸ் எடுத்து ஆஸ்பிரான் தர்றாரு எல்லாருமே தர்றாங்க அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் உங்க அப்பன் தரணும் உங்க அப்பன் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல போலீஸ் தரணும் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா நிம்மதியா ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து இருக்கோம் அப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது ரெண்டு நாள் தான் அடுத்த நாளே உங்க அப்பா பத்திரிகையில விளம்பரத்தை கொடுத்த மாட்டான் மகனே தேவி மருமனே குப்பு ஒப்புக்கிற இடத்துக்கும் உடனே வாங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன் இப்படிக்கு தேவியின் ஃபாதர் குப்புவின் ஃபாதர் சோமபதி சோமுன்னு தனக்கு சேர்த்து ஒரு விளம்பரத்தை கொடுத்துட மாட்டாரு அதை பார்த்த உடனே அப்பா கிட்ட திரும்ப ஓடி வந்துடலாம்ல அதல்ல அவர் கொடுத்த விளம்பரத்துக்கு பதில் விளம்பரம் நம்ம ஒண்ணு கொடுக்கிறோம் எப்படி திரும்ப வரமாட்டோம்னா வரமாட்டேன் குட் ஹெட் அழிவருக்கு அவனுக்கு ஏன் ஓட்டர் பில்லை யார் கட்டுறது விளம்பரத்தை கிஃப்ட் கொடுக்கிறோம் எதிர்கால மாமனாரே உங்கள் விளம்பரத்தை படித்தோம் துடித்தோம் நானும் தேவியும் புறப்பட்டு வருகிற சனிக்கிழமை வருகிறோம் நீங்கள் என்ஐசிஏ பந்தல் பாண்டு பங்காளிகள் சகிதமாக மருதவரை முருகன் கோவில் காத்திருக்கவும் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவோம் 2 விழுந்தால் தங்குவோம் தாலி கட்ட உள்ள ஜெட்ல ஏறி ஜெர்மனிக்கு பறந்து போயிடுவோம் இப்படிக்கு உங்கள் எதிர்கால மருமகன் குப்பு ஐயோ ஜெட்ல போனா எங்க அப்பாவுக்கு தலை சுத்துமே ஜெட்லி உங்க அப்ப அது ஏன் உங்க அப்ப நானும் நீ தான் போறோம் தனியா தான் போறோம் நேரம் போகுது தீர்மால புறப்படு என்னடா கொக்கரிக்கிற ஜெட்லியா போற ஜெர்மனிக்கு ஜெட் இன்னைக்கு தூக்கம் வராம உட்கார்ந்து அவசப்பட்டு இருக்கேன் இப்படி தினமும் உட்கார்ந்துட்டு இருந்தா உடம்பு என்ன நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி தூங்க பார்த்தேன் தூக்க வெள்ளடி நான் ரெடி பண்றது எங்கிருந்தோ ஒரு பிள்ளையாண்டா வந்தாண்டி ஊரா உண்மையும் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாண்டி அவன் கண்ணை மூடிட்டான் நான் கண்ணை மூட முடியலையே அப்படி நான் கண்ணை மூடினாலும் அந்த நிரவராஜ ராஜேந்திர வந்து நிற்கிறாண்டி ஏ சாஸ்திரி நான் நிரவராஜிங்கிற பூரா உண்மையை எனக்கு தெரிஞ்சிருக்கேன் கோர்ட்ல வந்து சொல்லி கேஸ திரும்ப நடத்தி இன்னைக்கு விடுதலை வாங்கிட்டு அப்படின்னு கேட்கிறாண்டி அதை ரெடி பண்ணுவேன் இப்படி உண்மையும் மனசுல வச்சு